ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பட்டாம்பூச்சியோட பேர் பார்த்தீங்கன்னா காமன் க்ரோ பட்டர்ஃப்ளை. இந்த பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப காமனாக இருக்குன்றத விட இது ரொம்ப கருப்பு கலரில் ஒரு மாதிரி ஒயிட் டாட்டோடு இருக்கும். அதனால் வந்து நம்ம காக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவோட இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா காக்காவும் நிறைய இடத்துலலாம் பரவலாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி. பேசிக்காக இந்த பட்டாம்பூச்சி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதோடய ரெக்கைகள்லாம். பட் இந்த பட்டாம்பூச்சிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த பட்டாம்பூச்சியால் அதோடய ரெக்கையை வந்து விரிக்கவே முடியவே இல்லை. அது ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டே இருக்குது. நானும் ரொம்ப நேரமாக அதை வந்து அந்த பட்டாம்பூச்சியை வந்து அதோடய ரெக்கையை விரிக்கும் அப்படின்னு பார்த்தேன், ஆனால் பார்க்கல. இந்த மாதிரி பட்டாம்பூச்சிகள் வந்து எந்த செடியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமிக்கு செவ்வரளி செடியெல்லாம், செவ்வரளி பூ போடுவோம் இல்லையா, ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும் அந்த இது. அந்த செடி வந்து ரொம்ப பாய்சனஸான ஒரு செடி. அதில் தான் வந்து அந்த பட்டாம்பூச்சி வந்து முட்டையை போடும். அதுக்கப்புறமா வந்து அந்த முட்டை வந்து பெருசாகி இதுவாகும்போது அதோட பியூவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலர் எக் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு செடியில் அது இருக்குது அப்படின்னு சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாச்சும் அப்படியே தங்கம் மாதிரி எங்கேருந்து பார்த்தாலும் அப்படியே ஜொலி ஜொலின்னு அப்படியே ஜொலிக்கும். அந்த மாதிரி தங்கம் மாதிரி இருக்க ஒரு அந்த இதில் வந்து எல்லோ கலர்லேயோ இல்லை ஒயிட் கலர்லேயோ அந்த மாதிரியெல்லாம் வந்து பட்டாம்பூச்சி வெளியில் வராது. இந்த மாதிரி கருப்பாக, அதை என்ன சொல்கிறது, அதுக்கு கான்ட்ராக்ட்ஸ் கலரில் இருக்க அந்த மாதிரி தான் வந்து அதுக்குள்ளேருந்து அந்த பட்டாம்பூச்சி வந்து வெளியில் வரும். பேசிக்காக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்சியுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த பட்டாம்பூச்சி என்ன பண்ணுச்சு, என்ன அதுன்னு அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை. அதோடய ரெக்கைகள் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டே இருக்குது. ஆக்சுவலி அது பிரியவே இல்லை. ஒரு பட்டாம்பூச்சியோட ரெக்கைகள் வந்து பிரியாமல் இருந்துச்சுன்னா அதால் பறக்கவே முடியாது. இந்த பட்டாம்பூச்சியால் வந்து அந்த ரெக்கையை வந்து அதால் அடிக்க முடியுதே தவிர அதால் பறக்க முடியல. அது பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது கூட அது வந்து ஏதோ ஜம்பிங் ப்ராசஸ் மாதிரி தான், அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த பட்டாம்பூச்சி வந்து எப்படி பறக்கும், எப்படி சர்வைவ் ஆகும், எப்படி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னலாம் ஒன்றுமே தெரியவே இல்லை. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதை நான் ரொம்ப நேரமாக வந்து கேரி பண்ணி இதுக்கு இதுவெல்லாம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாது. அந்த சக்கரை தண்ணி, தேன் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணது. பட் வந்து இது வந்து அதெல்லாம் எதையுமே எடுத்துக்கவே இல்லை. சும்மா அது வந்து அதோடய விங்ஸுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான் கொடுத்துட்ருக்கு. இப்போ வந்து இதுதான் வந்து அந்த செவ்வரளி செடி. இந்த செடி வந்து உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த செடியில் வந்து கண்டிப்பாக இந்த காமன் க்ரோ பட்டர்ஃப்ளை வந்து அதோட முட்டையிட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து அந்த கேட்டர்பில்லர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அதை வந்து நம்ம ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கோம். அந்த ப்ரௌனிஷ் கலர் கேட்டர்பில்லரை நம்ம வந்து வீடியோவாகவும் லென்த்தி வீடியோவாகவும் நம்ம வந்து அந்த கேட்டர்பில்லர் போட்டிருக்கோம். அந்த மாதிரி கேட்டர்பில்லர் இருக்கும்போது நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அதை வந்து உங்களை எந்த விதத்துலையுமே இது பண்ணாது, ஹர்ட் பண்ணாது. ஓகேவா? அது பேசிக்காக கடிக்காது, ஒன்றுமே பண்ணாது. அதோட வேலை வந்து சாப்பிட்றது. அது நல்லா சாப்பிட்டு நல்லா வயிறு ஃபுல்லாகி அதுக்கப்புறமா அதுக்கே வந்து மெச்சூர்ட் ஆகிட்டோம் அப்படின்னு தோணும் போது அது அந்த கூட்டை உருவாக்கிட்டு அதுக்குள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து வெளி சைட்லேருந்து எந்த சாப்பாடும் எதுவுமே வந்து தேவைப்படாது. அந்த மாதிரி அது கூட்டுக்குள்ளே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7, 8 இல்லைன்னா ஒரு சில சமயம் வந்து ஒரு 9 நாளுக்குள்ளே வந்து பட்டர்ஃப்ளை வந்து வெளியே வந்துடும். ஸோ பட்டர்ஃப்ளையை எல்லோரும் ரைஸ் பண்ணணும், இல்லை பட்டர்ஃப்ளை வந்து உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி செடியில் வர அந்த புழு, அந்த கேட்டர்பில்லரை வந்து யாரும் வந்து சாகடிக்காமல் அமைதியாக அது போக்கில் விட்டுட்டிங்கனாலே அதுவே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளைக்கு வந்து என்ன பண்ணால் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.